அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு டே இன் மை லைஃப் vlog போட்டு. சரி, ஒரு டே இன் மை லைஃப் vlog போடலான்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு வந்தது இப்படி தான் இருந்துச்சு. கிச்சனு, வீடு எல்லாமே இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணலை. ஃபஸ்ட்டு எந்திரிச்சிக்கிற வேலையில் நம்மளுக்கு முதல்ல பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது தான். ஏன்னா அந்தந்த பாத்திரம் அந்தந்த இடத்துல தான் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வேலையே ஆகும். அதனால் சரின்னு ஃபஸ்ட்டு பாத்திரம் டிஷ்வாஷர்லேருந்து அன்லோட் பண்ணிடலான்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக விலைக்கு கொடுத்து அதுவே காய வச்சும் கொடுத்துறனால பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதுதான் அது அலுமினியம் போட்டுருச்சுன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். எவர் சில்வரோ கிளாஸு இல்லாட்டி பிளாஸ்டிக், அதாவது டிஷ்வாஷர் சேஃப் பிளாஸ்டிக்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அலுமினியம் போட்டால் கலரே அப்படியே மாறி போயிடுது. சரி, அந்த டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். மதியம் ஏதாவது சிக்கன் வச்சு தான் டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, அதை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டாச்சு. அடுத்தடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி மாவு ரொட்டி தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு தடவை அரிசி மாவு ரொட்டி செஞ்சு பாருங்கள். அதாவது கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி மாவோட நம்ம கொஞ்சமாக சாதம் ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா ஒயிட் ரைஸ் அதை மிக்சியில் அடிச்சுட்டு நான் கொஞ்சம் நைஸாக இதோட ஆட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது. நீங்கள் மசாலா வேணால் கூட போட்டுக்கலாம். நான் ஒயிட்டாக தான் வச்சுருக்கேன். இந்த மசாலா சில்லி பவுடர்லாம் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் அந்த ரைஸோடு சேர்த்து இந்த அரிசி மாவை, அதாவது நம்ம மீத சாதம் இருக்குல்ல, அதை வச்சு இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி மாவு ரொட்டி, அதாவது அக்கி ரொட்டி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட, அதாவது வீட்டுக்கிட்ட இல்லை, ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஒரு மஸ்ஜித் இருக்குது. ரம்ஜான்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈத் பிக்னிக்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த ஈத் பிக்னிக்கு நிறைய பேர் வருவாங்க. அதாவது நிறைய ஃபுட்ஸு எல்லாமே ஃப்ரீ. பசங்களுக்கு கேம்ஸ் இருக்கும். நான் இந்த 2 வீடியோவும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். இல்லாட்டி நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், 2ஓட ஷார்ட்ஸோட லிங்க்கும். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் மீதமாயிடுச்சு. இது ஸ்வீட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஒரு பால்கோவாவா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்வீட்ஸ். அதுக்கப்புறம் இது நான் இதெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக அங்கே பிரியாணி, நான், இந்த சன்னா மசாலா, சிக்கன் கிரேவி எல்லாமே இருந்துச்சு. நான் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அந்த கவர்லேயும் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு சாப்பாடு அங்கே நிறையா மீதமானனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. காட்டன் கேண்டி, சமோசா, ஐஸ் கோலான்னு நிறையா இருந்துச்சு. சரி, அங்கே ஒரு 4 மணி நேரம் அங்கே இருந்தோம். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வரும்போது கறி வாங்க வேண்டியிருந்துச்சு. அந்த வழி தான் கறி கடை. சரி, நான் அங்கேயும் போய் கறியெல்லாம் வாங்கிட்டு, நான் ஹலால் மட்டன் கடை இருக்குது அங்கே போய் வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஷாப்பிங்கும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பயங்கர டயர்டாயிருச்சு. இது அடுத்த நாளோடது. அடுத்த நாள் காலையில் நான் முட்டை குருமா செஞ்சுருந்தேன். அதோட இடியாப்பம் செஞ்சுருந்தேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன்னு. முட்டை குருமா ரொம்ப தண்ணி, அதாவது நல்ல தண்ணியாக இருக்கணும். அந்த இடியாப்பத்தில் அப்படியே போட்டு அந்த தண்ணி, அந்த குருமா, அந்த கிரேவியை போட்டு அந்த முட்டையை போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனல்லே இருக்குது. இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு. பாருங்கள் எவ்வளோ வாட்டரியாக இருக்குது. நல்லா ஊற விட்டு அந்த இடியாப்பத்தில் போட்டு சாப்பிடணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை குருமா மாதிரி நம்ம சிக்கனும் வச்சு செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் நாட்டுக்கோழியில் செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும் 2 காம்பினேஷனுமே. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதாவது இங்கே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு. அவங்களுக்காக நான் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டி பசங்களுக்கு, ஐயோ நம்ம பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்களேன்ட்டு இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே யூஎஸில் கூட இந்தியன்ஸ் கலெக்ஷன், இந்தியாவில் கிடைக்கிறோம்ல அந்த மாதிரி ஜிகுன்னு ட்ரெஸ், அந்த மாதிரி சூப்பர் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. சரி, அதுதான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். பாப்பாக்காக ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் வந்துருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கும்ல, அது மாதிரி இங்கே யூஎஸ்லேயே வந்துருந்துச்சு. கலர்ஸும் சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டால் எவ்வளோ எடுப்பாக இருக்குமோ அது மாதிரி அழகழகான கலர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. சரின்னு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டேன். இது சிக்கன்னு, அதாவது 65 அவங்க ஃபங்க்ஷனுக்காக நான் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க பிரியாணி, நூடுல்ஸு, சிக்கனு, கீ ரைஸு, ரோட்டி எல்லாம் நிறையா ஆர்டரும் பண்ணியிருந்தாங்க வெளியில். சிக்கன் மட்டும் நான் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னனால சரின்ட்டு நான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ சிக்கன் இருக்கும். நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஈவினிங் போகிறதுக்கு ஒரு 6 மணிக்கு ஃபங்க்ஷன்னு.
ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5:30 வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அலுமினியம் ஃபாயிலில் வந்து பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேலே சிக்கன்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, லெமன்லாம் போட்டிருந்தேன். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிருவோம். தமிழ் பீப்புள்ஸ்னால் ரொம்ப இங்கே நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா பாசமாக இருப்பாங்க. அதனால ரிலேஷன்ஸ் நம்ம ஊர்லலாம் நம்ம எல்லாரையும் விட்டு இருக்கிறனால இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அது ஒன்று இங்கே அட்வான்டேஜு. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறனால நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த சிக்கனையும் பேக் பண்ணி அவங்களுக்காக வச்சுட்டேன் நான். ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷனில் எந்த ஃபோட்டோவும் எடுக்க முடியல. ஏன்னா ப்ரைவசிக்காக மற்றவங்க ஃபேஸ்லாம் நம்ம காமிக்க முடியாதுன்றனால நான் எந்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணலை. இதுதான் என்னோடய டே இன் மை விலாக். 2 நாளைக்கானது நான் சேர்த்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டே இன் மை லைஃப் விலாக் போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். கடைசியில் அந்த சிக்கனில் கொஞ்சம் கார்னிஷ்லாம் பண்ணோன்னா பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சிக்கன் மேரினேட் பண்ணது. இன்னொரு விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.